ப்ரோ இந்த கூகுள் ஃபோட்டோஸ் வேறு ஃபுல் ஆகிட்டு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்குது ப்ரோ. ஸோ நான் ஆல்ரெடி வந்து 3 அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ வேறு ஏதாவது ஐடியா இருக்கா உங்கள்கிட்ட? உங்ககிட்ட ஜியோ சிம் கார்டு இருக்கா? வச்சுருக்கேன். அப்போது உங்ககிட்ட ஜியோ சிம் கார்டு இருக்குன்னா நீங்கள் வந்து ஜியோ பிளான் வச்சு நீங்கள் ஜியோ ஏஐ க்ளவுட் ஸ்டோரேஜ் மூலமா நீங்கள் உங்கள் ஃபைல்ஸை சேவ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட ஜியோ சிம் கார்டு பிளான் இருக்கா இல்லை நீங்கள் ஃபைபர் வச்சுருக்கீங்களா? ஓகே. இன்கேஸ் என்கிட்ட இப்போ நான் ஜியோ சிம் யூஸ் பண்ணலை, ஜியோ ஃபைபர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னா எப்படி பண்ணுறது? சப்போஸ் இப்போ உங்ககிட்ட ஃபைபர் பிளான் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபைபர் பிளான் வாங்கும்போது என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்களோ அந்த டீட்டெயில்ஸை வச்சு உங்கள் மை ஜியோ ஆப் மூலமா லாகின் பண்ணி நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ ஏஐ க்ளவுட் ஸ்டோரேஜ் ஒதுக்கியிருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். மேபி 50 to 100 GB உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஆப்லேயே இதில் வந்து க்ளவுட் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லி காட்டும். ஒருவேளை உங்களுக்கு மை ஜியோ ஆப் வேணாம் அப்படின்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஏஐ க்ளவுட் ஸ்டோரேஜ் ஜியோ ஏஐ க்ளவுட் ஸ்டோரேஜ் போட்டிங்கன்னா ஒரு ஆப் வரும். அந்த ஆப்பில் நீங்கள் ஓப்பன் பண்ணி சேம் டீட்டெயில்ஸை கொடுத்து லாகின் பண்ணிட்டீங்கன்னா அதுலேயுமே உங்களுக்கு 50 to 100 GB ஸ்டோரேஜ் டேட்டா கொடுத்துருவாங்க. இது உங்களுக்கு கூகுள் ஃபோட்டோஸோட பெட்டராக இருக்கும். ஏன்னா கூகுள் ஃபோட்டோஸ் 15 GB ஃப்ரீ. அதுக்கப்புறம் நீங்கள் பே பண்ணால் தான் உங்களுக்கு 100 GB கொடுப்பாங்க. அதுவே மந்த்லி 130 வந்துடும். பட் ஆனால் உங்களுக்கு ஜியோ மூலிமா 50 to 100 GB ஃப்ரீயாகவே கிடச்சிரும். இது வந்து நீங்கள் ஏன்னா இது ஜியோ வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்கல, நீங்கள் ஏற்கனவே அதில் ரீசார்ஜ் பண்ணுறதால உங்களுக்கு இந்த பிளான் வந்து கொடுத்துட்றாங்க. நீங்கள் இதுவே ஃபைபர் பிளான் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் போஸ்ட்பெய்ட் பில் கட்டுவீங்க, அதனால் உங்களுக்கு இந்த பிளான் வந்துடும். இது வந்து நீங்கள் ரீசார்ஜோ இல்லை பிளான் யூஸ் பண்ணுற வரைக்கும் இந்த ஸ்டோரேஜ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. இந்த பிளான் எது நீங்கள் ரீசார்ஜ் பண்ணாமல் வெளியே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டோரேஜ் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அதையும் நோட் பண்ணிக்கணும். அது வரைக்கும் நீங்கள் இதை ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கும் இந்த மாதிரி க்ளவுட் ஸ்டோரேஜ் ஃப்ரீயாக 100 GB வரைக்கும் வேணும் அப்படின்னா நீங்களும் ஜியோ யூஸராக இருந்தீங்கன்னா உடனே இதை போய் செக் பண்ணுங்கள். இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.